தேர்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேங்க. நல்லா வேக வச்சுக்கிட்டேன். குக்கரில் தண்ணி விட்டு 3 விசில் போட்டு வேக வச்சுடுங்க. ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேங்க. கோதுமை மாவு பூரி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்கிறேங்க. கோதுமை மாவு கூட ஒரு 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பூரி. சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கங்க கோதுமை மாவை. ரொம்ப தண்ணி விடாதீங்க, பார்த்து திட்டமாக சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. கோதுமை மாவு பூரிக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேங்க. உருண்டை பண்ணி போட்டுக்கிட்டேன். பூரியை சப்பாத்தி கல்லில் ரவுண்டாக திரட்டி போட்டுக்கிட்டேங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா வெடித்ததும் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வதங்குது பாருங்கள். உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து சால்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. ஹோம் மேட் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். வேண்டான்றவங்க விட்டுடுங்க. தண்ணி ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு கொதித்ததும் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கிட்டேங்க. எல்லாம் சேர்ந்தாப்பில் மசாலாவில் நல்லா கிளறி விட்டுக்கங்க. இது பூரிக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். பூரி மசாலான்னுவாங்க. இப்போ பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலைங்களை தூவி ஆஃப் பண்ணிட்டேங்க. கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சதும் பூரியை போடுங்க. நல்லா பூரி வெந்து மேலே வருது. ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துக்கிறேங்க. எண்ணெயை நல்லா வடிய விட்டுடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதால ரொம்ப எண்ணெய் எடுத்துக்கக்கூடாது. அதனால் வடி தட்டில் போட்டு வடிய வச்சுட்டேங்க எண்ணெயை. அடுப்பை ஸ்லோவாக வச்சு இந்த பூரியை போடுங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். இந்த பூரி மசாலா பிகினர்ஸுக்கும் யங்கர்ஸுக்கு தான் தெரியாதுன்னு செய்கிறேன். நீங்களும் இந்த பூரி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.